لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام بادروا بالأعمال سبعا هل تنتظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرلا مفسدا أو هرما مفسدا أو موتا مجهزا أو الدجال فشر غائب ينتظر أو الساعة فالساعة أدهى وأمر رواه الترمذي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இதனை ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இரட்சகனாகிய ரப்பாகிய வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை துயர்ந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்தவர்கள், அவனுக்கு வழிபட்டு நடக்கிறவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான இந்நாளிலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து பரிபக்குவப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே நசீஹத் எனும் உபதேசம் செய்து கொள்ளுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சமூகங்களிலே குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான அல்லது 500, 300 வருடங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. அப்படி வாழ்ந்த ஒரு சமுதாயம் முன்னாலே இருக்கிறது. ஆனால் நமக்கோ 60 வருடம், 70 வருடம் அல்லது ஒரு 80, 100 என்று வைத்துக் கொள்ளும், அதை அடைந்து கொள்ளுவது மிக அரிதாக இருக்கிறது. இவ்வளவு குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட முன்னாலே சென்ற சமுதாயத்தினர்கள் நீண்ட வாழ்நாள் கொடுக்கப்பட்டு எப்படி நல்லமல்கள் செய்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்களோ, சம்பாதித்தார்களோ, அதை விடவும் நமக்கு நமது குறுகிய வாழ்நாளிலே
நன்மைகளை, அஜ்ர் சவாபுகளை, அல்லாஹ்விடத்திலே நல்ல வெகுமதிகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த குறுகிய வாழ்நாளிலே அல்லாஹ் தந்திருக்கிறார். இந்த உம்மத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கக்கூடிய விடயங்களில் அதுவும் ஒன்றுதான். குறுகிய வாழ்நாள், கடைசி சமுதாயம். ஆனால் முதலாவது சொர்க்கத்துக்கு செல்லுகிற உம்மத்தாக இந்த உம்மத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி, அதே போல அன்பு சகோதரர்களே, குறுகிய வாழ்நாள் உடையவர்களாக இருந்தாலும் இந்த குறுகிய வாழ்நாளுக்குள்ளே கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கால நேரங்களை அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த வகையில் தான் தொடர்ந்து எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற ரஜப், ஷஅபான், ரமலான், முத்தான 3 மாதங்கள். சகோதரர்கள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பார். அல்லாஹு தஆலா நமக்கு தந்த இந்த நல்ல சந்தர்ப்பங்களை வீணாக்கி விடக்கூடாது. ரஜபுடைய சிறப்பு கேட்டிருக்கிறோம், குத்பாக்களிலே நாங்கள் செவிசாய்த்திருக்கிறோம். அந்த மாதம் முடிந்து விட்டது சகோதரர்களே. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரஜபுடைய பிறையை கண்டதோடு ஒரு துஆ செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், இந்த சிறப்பான ரஜபு மாதத்தில், அதை அடுத்து வருகிற ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அதே போல அதற்கு பிறகு வருகிற பொன்னான மாதம், கண்ணியமான மாதம், அந்த ரமலானுடைய மாதத்தை எங்களுக்கு அடையச் செய்வாயாக. பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரமலானை எத்தச் செய்வாயாக, அடையச் செய்வாயாக என்று சிறப்பான ரமலான் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு ரஜபு மாதத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால், பாவச் சேற்றில் மூழ்கி கிடக்கிற நாம் இந்த சந்தர்ப்பங்களை நல்லமல்களுக்காக, தௌபாவுக்காக, இஸ்திக்ஃபாருக்காக, சதக்காவுக்காக, என்னென்ன நற்கர்மங்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறதோ அந்த நல்லமல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அவர்கள் தான் புத்திசாலிகளாக இருக்கிறார். அதனால் தான் குர்ஆனும் சொல்லுகிறது, வஸாரிஉ வஸாபிகு ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். குர்ஆனை பிரட்டி பார்த்தால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு போட்டி போட சொல்லுகிறார், அவசரப்பட சொல்லுகிறார், சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், ஒருவருக்கொருவர் முந்துங்கள் என்று சொல்லுகிறார். எதற்காக சகோதரிகளே? தொழிலுக்கு போவதற்காகவா, பஜாருக்கு போவதற்காகவா, ஆபீஸுக்கு போவதற்காகவா, கடைக்கு போவதற்காகவா? இல்லை. ஆனால் அதிலேதான் நாங்கள் அவசரம் காட்டுகிறோம். கடைக்கு போவதற்குள்ள அவசரம், பஜாருக்கு போவதற்குள்ள அவசரம், தொழிலுக்கு போவதற்குள்ள அவசரம், பாடசாலைக்கு போவதற்குள்ள அவசரம் அமல்களில் இல்லையே சகோதரிகளே. அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லுகிறார், வஸாரிஉ, ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம். எதற்காக? இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அருளாளன் அல்லாஹ் உங்களை மன்னிக்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மன்னிப்பின் வாசல்கள் எப்போதும் திறந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் என்கிற அந்த மன்னிப்பை கேட்கிற விஷயத்திலே, தௌபாவுடைய விஷயத்திலே, துஆவுடைய விஷயத்திலே நீங்கள் பிறகு என்று, நாளை என்று சொல்ல வேண்டாம். அவசரப்படுங்கள். இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய ரப்புடைய அந்த மன்னிப்பை அடைந்து கொள்ளுவதற்கும், வஜன்னத்தின் ஆர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், வானங்கள் பூமிகளை ஒன்று சேர்த்தாள். 7 வானம் 7 பூமி, இந்த பிரபஞ்சம் அத்தனையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு விசாலமோ அதை விடவும் விசாலமான ஒரு சொர்க்கம் எந்த கண்ணும் கண்டதில்லை. அதனுடைய இன்பங்களை எந்த காதும் கேட்டதில்லை. அதனுடைய சுகபோகம் எந்த உள்ளத்திலும் கற்பனை வந்ததில்லை. அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக உங்களுக்கு தந்த வாழ்நாளிலே, நல்ல கால நேரங்களிலே அவசரப்படுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் உலகத்தை சம்பாதிப்பதற்காக, பஜாருக்கு போவதற்காக, தொழிலுக்காக, பாடசாலைக்காக, ஆபீஸுக்காக காட்டுகிற அந்த தீவிரம் நல்லமல்களில் இல்லை. நல்லமல்களிலே ஆமை வேகம். அன்பு சகோதரர்களே, உலகத்தை சம்பாதிப்பதிலே குதிரை ராக்கெட் வேகத்திலே நாங்கள் ஓடுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா துன்யாவை சம்பாதிக்கும்படி சொல்லுகிறான், அதை விட சொல்லல்.
உங்களுடைய ரிஸ்கை நீங்க தேடிக்கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க தேடிக்கொள்ளுங்க. ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலன் ஃபம்ஷு ஃபீ மனாகிபிஹா. அந்த அல்லாஹ் உங்களுக்கு பூமியை வசப்படுத்தி தந்திருக்கிறான். எங்க பிரயாணம் செய்யணுமோ, அமெரிக்காவுக்கா, ஐரோப்பாவுக்கா, எந்த மூலைக்கு, எந்த பிரதேசத்துக்கு, தொழிலுக்காக, வியாபாரத்துக்காக எல்லாமே அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். எனவே நீங்கள் உங்களுடைய ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை தேடுவதிலே ஃபம்ஷு நடந்து செல்லுங்கள். அது அவசரப்பட தேவையில்லை. உங்களுக்கு குறித்தது, உங்களுக்கு அளந்தது கிடைக்கும். ஆனால் உங்களுடைய முயற்சி தேவை. ஆனால் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிராவுடைய விஷயத்திலே, சொர்க்கத்துடைய விஷயத்திலே, மக்ஃபிரத் பிழை பொறுப்புடைய விஷயத்திலே, நல்லமல்களுடைய விஷயத்திலே முசாரா என்ற வார்த்தையை குர்ஆனிலே பாவிக்கிறான். போட்டி போடுங்க, ஒருவரை ஒருவர் முந்துங்க. ஆனா உலகளாவிய விடயங்களில் ஈடுபடத்தான் வேணும். அதிலே ஃபம்சு, அதாவது நீங்க மெதுவாக ஆறுதலாக வெளியாகி போங்க, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து என்று சொல்லுகிறான். எனவே அன்பு சகோதரர்களே, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த மாதம், ரஜபு மாதம் எங்களை விட்டும் பிரிந்து போய்விட்டது. இப்போது ஷஅபானுடைய மாதம் பிறை 15 இருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாளிலே கூடுதலான சுன்னத்தான நோன்புகள் நோற்ற ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். நிறைய ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸிலே அன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அதிகமான சுன்னத்தான நோன்புகளை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நீங்கள் நோட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனைய காலங்களில் நீங்கள் அப்படி நோன்பு நோட்க இல்லையே, ஏன் இந்த ஷஅபானிலே கூடுதலாக நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன பதில் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜபுடைய மாதம் அது கண்ணியமான மாதம். அல்லாஹு தஆலா 12 மாதங்களில் சங்கையாக்கி வைத்த மாதம். அது ஜாகிலியத்து மக்களும் அதை அறிந்திருந்தார்கள். ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் சண்டையை நிறுத்துவார்கள், போரை நிறுத்துவார்கள், பாவங்களை நிறுத்துவார்கள், அவர்கள் பயப்படுவார்கள். அப்படி சங்கைப்படுத்தினார்கள். அந்த சங்கை கூட இன்றுள்ள முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஜாகிலியத்திலே சங்கையான மாதம் வந்தால் சண்டையை கூட விடுவார்கள், போர் நடந்திருந்தால் அதை கூட விட்டு விடுவார்கள். சங்கையான மாதம், சண்டை பிடிக்க கூடாது என்று அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு நடுவிலே வருகிறது ஷஅபான், அதற்கு பிறகு ரமலான். ரமலான் நோன்புடைய மாதம், அது எல்லோருக்கும் தெரிந்த மாதம், அது ஒரு மிகப்பெரிய சங்கையான மாதம். இந்த 2 மாதங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த ஷஅபானை அதிகமான நபர்கள் மறந்து விடுகிறார்கள். இது மறக்கிற மாதம் அல்ல. இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே, துர்ஃபஉ ஃபீஹில் அமல் இலா ரப்பில் ஆலமீன். எங்களுடைய எல்லா அமல்களும், வருடத்துடைய எல்லா செயல்களும், அதனுடைய தாஸ்தாவேஜ்களை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கின்ற மாதம் இது. எனவே என்னுடைய நற்கர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நான் நோன்பாளியாக இருக்க விரும்புகிறேன். நோன்போடே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காகத்தான் இந்த மாதத்தில் நான் நோன்பு பிடிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்பு சகோதரர்களே, இந்த சிறப்பான மாதம், அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படும் மாதம். இந்த மாதத்தில் நாங்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அன்பு சகோதரர்களே, சிறப்பான ஷஅபானுடைய நிஸ்ஃபு ஷஅபான், அரைவாசியை அடைந்த நாம், அன்பு சகோதரர்களே, இதற்கு பிறகுள்ள நாட்கள் ரமலானை வரவேற்க வேண்டிய நாட்கள், அந்த சிறப்பான ரமலானுக்காக வேண்டி தயாராக வேண்டிய நாட்கள். அன்பு சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சங்கையான மாதம், ரமலானுடைய மாதம், அதில் நாங்கள் இருப்போமோ இல்லையோ யாருக்கு தெரியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சென்ற ரமலானில் எங்களோடு இருந்த எங்களுடைய உறவுகளில் எத்தனையோ பேர், எங்களுடைய ஊர் மக்களில் எத்தனையோ பேர் இந்த ஷஅபானிலே இல்லை. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். அன்பு சகோதரர்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும். நபி அவர்களும் யா அல்லாஹ் ரஜபிலே துஆ செய்கிறார்கள், ரமலானை அடைய செய்வாயாக. எனவே இன்னும் சில நாட்களில் எங்களுக்கு வந்தடைய இருக்கக்கூடிய அந்த ரமலானுக்காக பயிற்சி பெறுகிற, அதற்காக தயாராகிற, அதற்காக ஆயத்தங்கள் செய்கிற, அதற்காக எங்களை தயார் பண்ணி கொள்ளுகிற ஒரு மாதமாக இந்த ஷஅபானுடைய மாதம் இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, உலமாக்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ரஜபு, ஷஅபான், ரமலான், இந்த 3 மாதங்களுக்கும் அறிஞர் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அழகான ஒரு உதாரணம் சொல்லுகிறார்.
உதாரணமாக நாம விவசாய பகுதிகளுக்கு, நாட்டு பங்குகளுக்கு போனால் பார்க்கிறோம், அங்கே விவசாயம் செய்கிறார். விவசாயம் என்கிறது எவ்வளவு சிரமப்பட வேண்டும் சகோதரர்களே. சொல்லுவார்கள், உழவன் சேற்றிலே கால் வைத்தால் நாம் சோற்றிலே கை வைப்போம் என்று சிரமப்படுகிறார்கள். அந்த சிரமத்துக்கு பின்னால் அவர்களுக்கு கிடைக்கிற அந்த அறுவடையிலே எவ்வளவு சந்தோஷம் அன்பு சகோதரர்களே. ஒருவர் தன்னுடைய விவசாய பூமியிலே அறுவடை செய்வதாக இருந்தால் 3 மாதங்களுக்கு முன்பே அவர் பயிர் செய்ய வேண்டும். 3 மாதங்களுக்கு முன்பு அவர் தன்னுடைய அந்த நிலத்தை கொத்தி வெட்டி சுத்தமாக்கி பண்படுத்தி அங்கே பயிரை நாட்ட வேண்டும். அதே போலதான் ஒவ்வொரு முஸ்லிமும், அல்லாஹ்வை நம்பிய ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொடுபோக்கை, அதாவது அதை சீர் செய்து அதை திருத்தி, நான் தொழாமல் இருக்கிறேனே, நான் குர்ஆன் ஓதாமல் இருக்கிறேனே, நான் சதக்கா செய்யாமல் இருக்கிறேனே, நான் மார்க்க பற்று உள்ளவனாக இல்லாமல் இருக்கிறேனே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குறை உள்ளவனாக இருக்கிறேனே என்று தன்னை பரிசீலனை செய்து, தன்னை முஹாசபா செய்து, என்னென்ன குறைபாடுகளோடு இருக்கிறோமோ அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்கிற ஒரு மாதமாக ரஜபுடைய மாதம் இருக்கிறது. எப்படி ஒரு விவசாயி நிலத்தை வெட்டி கொத்தி பண்படுத்தி பயிரை நட்டுகிறாரோ, விதைகளை நட்டுகிறாரோ, அதே போல ரஜபுடைய மாதம் அமல்களை விதைக்கிற மாதம் என்று சொல்கிறார். அமல்களை ஆரம்பிக்கிற மாதம் சகோதரர்களே. அந்த மாதம் கடந்து ஷஅபானுடைய அரைவாசியம் அடைந்து விட்டோம். தொழுகை இல்லாத, அமல் இல்லாத, நற்கர்மங்கள் இல்லாத, மார்க்கத்தில் பொடுபோக்காக இருக்கிற, தீனிலே பொடுபோக்காக இருக்கிற நாம் எத்தனை பேர் இதை சிந்தித்திருக்கிறோம்? எத்தனை பேர் கடந்த ரஜபிலே என்னை திருத்திக் கொள்ள வேண்டும், ரமலான் வருகிறது, அமல்களை நாட்ட வேண்டும், விதைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அமல்களை விஸ்தீரணப்படுத்தி இருக்கிறோம்? இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதற்கு பிறகு வருகிற இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த மாதம் இருக்கிறதே, ஒரு விவசாயி தான் நாட்டிய பயிரை அவர் வீணாக விட மாட்டார். கஷ்டப்பட்டு நாட்டி இருக்கிறார், விதைத்திருக்கிறார். அந்த விதைத்த அந்த பயிரை எப்படி அடுத்த மாதத்திலே நீரூற்றி உரமிட்டு, நீரூற்றி புகர போட்டு வளர்க்கிறாரோ, அதே போல நாங்கள் ஆரம்பித்து வைத்த அமல்களை வளர்க்கிற மாதம், பாதுகாக்கிற மாதம் தான் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அதற்கு பிறகு 2 மாதங்களுக்கு பிறகு விவசாயி அறுவடை செய்கிறார். அவருக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம்! ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கரிலே அவர் விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராகின்ற பொழுது அவருக்கு இருக்கிற சந்தோஷம். அதே போலதான் ரஜபிலே அமல்களை விதைத்தோம், ஷஅபானிலே அந்த அமல்களை வளர்த்து உரமிட்டு பாதுகாத்தோம். அன்பு சகோதரர்களே, எதிர்வருகிற ரமலான் அறுவடையுடைய மாதம் இது. எனவே இந்த 3 மாதங்களும் பொன்னான மாதம், நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது அன்பு சகோதரர்களே. எனவே எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும், விதைக்காமல் அறுவடை செய்ய முடியாது. எனவே அன்பு சகோதரர்களே, ஷஅபானிலே இருக்கிற நாம் இன்னும் 14-15 நாட்களிலே ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் என்று அல்லாஹ் சொல்லுகிற குர்ஆனை இறக்கி வைத்த மாதம், சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்ட மாதம், நரகத்தின் கதவுகள் மூடப்பட்ட மாதம், ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்பட்ட மாதம். அது மட்டுமல்ல, அந்த புனித மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மலக்கு எங்களை பார்த்து சொல்லுகிறார், யா பாகியல் கைர், இந்த சிறப்பான மாதத்தில், இந்த கண்ணியமான மாதத்தில் நன்மைகளை செய்பவர்களே நீங்க தான் பாக்கியசாலி, நீங்க தான் அதிர்ஷ்டசாலிகள். ஸ்வீப் டிக்கெட் விழுகிறதல்ல அதிர்ஷ்டம், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கிடைக்கிறதல்ல அதிர்ஷ்டம். அன்பு சகோதரர்களே, நல்லமல்கள் செய்கிற வாய்ப்பு, சுன்னத்தான நோன்பு, சதக்கா, தான தர்மம், தௌபா, இஸ்திக்ஃபார், யாருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி அவர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பு சகோதரர்களே, அதனால தான் யா பாகியல் கைர், நன்மை செய்பவர்களே நீங்க முன்னேறுங்க, நீங்க முன்னேறுங்கன்னு ஒரு மலக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். யா பாகியல் ஷர், இந்த சிறப்பான மாதத்தில் பாவம் செய்பவர்களே இதை அக்ஸிர், இந்த மாதத்திலேயாவது நிறுத்திக் கொள்ளுங்க. எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எனவே இந்த புனித மாதம் ஃபமன் வஜதஹு, யார் இந்த மாதத்தை ரமலானை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் நோன்பு பிடிக்கவும் என்று. அது சுன்னத்தான நோன்பு அல்ல, நோன்பை அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கிறான். அதனால ஒரு ஹதீஸ்ல வருகிறது, மன் அஃப்தர யௌமம் மின் ரமலான்,
மின் கைரி ருக்ஸத்தின் ரஹஸஹல். அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்தல சகோதரர்களே. நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு நோய் இருக்குமானால், பலவீனம் இருக்குமானால் நோன்பை விடலாம். அதற்கு பரிகாரங்கள் இருக்கிறது. அவர் நோன்பை விட்டால் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் வேறொரு நாளிலே கணக்கெடுத்து அதை நிறை கலா செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். தொடர்ந்து நோயாளியாக வயதாளியாக நோன்பு பிடிக்க முடியாத வயதாளியாக இருந்தால் அவர்கள் அந்த எத்தனை நோன்புகள் அவருக்கு விடுபட்டிருக்கிறதோ அதை கணக்கெட்டு அவர் அதை கணக்கெடுத்து அதற்கு ஒரு ஃபிதியா அவர் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. எனவே அல்லாஹ் கொடுத்த ருக்ஸத், அல்லாஹ் நோன்பை விடுவதற்கு சில அனுமதிகள் கொடுத்திருக்கிறார். அந்த அனுமதி இல்லாமல் தான் தோண்டித்தனமாக எங்களுக்கு பசியில் இருக்கேலாது, எங்களுக்கு எல்லாம் இப்படி இருக்கேலாது, ஏன் இப்படி பசியில் இருக்கணுமா நாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த விசேட கடமையோடு விளையாடி பொடுபோக்கு செய்து பரிகாசம் செய்து எந்த ஒரு நபர் சிறப்பான ரமலானிலே ஒரு நோன்பை விட்டு விடுகிறானோ அந்த விட்டுவிட்ட ஒரு நோன்புக்காக அவனுடைய வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடித்தாலும் சிறப்பான ரமலானிலே பொடுபோக்காக விட்ட ஒரு நோன்புடைய நன்மையை இவனால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, வாழ்நாள் முழுக்க நோன்பு பிடிச்சாலும் ரமலானிலே விட்ட ஒரு நோன்பு, பொடுபோக்காக விட்ட ஒரு நோன்புக்கு நாமனால் நன்மையை அடைய முடியாது என்றால் சகோதரர்களே, அந்த மாதத்துக்காக இப்பொழுதே நாங்கள் தயாராக வேண்டும். எங்களுடைய உடம்பை கொஞ்சம் அதற்காக பயிற்றுவிக்க வேண்டும், அதற்காக ஆயத்தங்கள் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் தான் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் இஸ்லாமிய அறிஞர்களிலே ஹதீஸ்களை ஆய்வு செய்த மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர் இமாம் ஸஹபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு முஸ்லிம் சிறப்பான ரமலான் வந்தும் கூட அவர் தன்னை அதற்காக தயார் பண்ணி கபடம் செலுத்தி நோன்பு பிடிக்க இல்லையோ, ஒரு நோன்பை விட்டு விடுகிறானோ, அந்த சிறப்பான மாதத்தில் யாரெல்லாம் பொடுபோக்காக நோன்பை விடுகிறாரோ அவர் தொழுகையாளியாக இருந்தாலும் ஏனைய அமல்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவன் மிகப்பெரிய பாவி. எந்த அளவுக்கு பாவி என்றால், விபச்சாரம் செய்து திரிகிற ஒரு விபச்சாரியை விட, ஒரு விபச்சாரம் செய்கிறவனை விட கொடிய பாவியாக அவன் இருக்கிறான். அது மட்டுமல்ல, முதுமினுல் ஹம், தொடர்ந்து தனது வாழ்க்கையிலே சாராயம் அருந்துகிற, போதை வஸ்துக்களை பாவிக்கிற ஒரு குடிகாரனை விடவும் நோன்பை விடுகிறவன் மோசமாக இருக்கிறான். இன்னும் சொல்லுகிறார்கள், அது மட்டுமல்ல, அவன் ஒரு மார்க்க துரோகி. ஏனென்றால் உண்மையிலே நமது ஈமானை வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல அமல் தொழுகையை போன்றும் ஏனைய அமல்களை விடவும் மிக முக்கியமான ஒரு அமல் நோன்புதான் சகோதரர்களே. ஒருவர் நோன்பா இல்லையா என்கிறது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்பான இந்த நோன்பு நமது வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற பெனிஃபிட் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுன்னத்தான நோன்பு ஏன் கூடுதலாக பிடித்தார்கள் என்று பார்த்தால் சகோதரர்களே, இன்று ஆய்வாளர், இன்றைய விஞ்ஞான யுகம், இன்றைய சுகாதார யுகம் எங்களுக்கு தெரியும். விஞ்ஞானத்திலே சுகாதாரத்திலே கொடிகட்டி பறக்கிற இந்த உலகத்திலே ஆய்வாளர்கள் அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள், மனிதனுடைய உடம்பிலே இருக்கிற பயங்கரமான நோய்களுக்கு நோய் நிவாரணி நோன்புதான் என்று சொல்லுகிறார்கள். அதனாலதான் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், எத்தனையோ யூதர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள், எத்தனையோ டாக்டர்கள் நோன்பு பிடிக்கிறார்கள். நம்முடைய நோன்பை போன்று இல்லாவிட்டாலும் உண்ணாவிரதம் என்ற நோக்கத்திலே நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. இந்த யாரை பார்த்தாலும் டயட் பண்றது டாக்டர் சொல்லிக்கிறாரு, டயட் பண்ண சொல்லு. சகோதரர்களே, நோன்பு என்கிறது மிகப்பெரிய டயட், மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணி. எந்த அளவுக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், மருந்துகளால் குணப்படுத்த முடியாத கேன்சர், அல்சர், பயங்கரமான நோய்கள் கூட தொடர்ந்து நோன்பு பிடிக்கின்ற பொழுது அந்த நோய்களுக்கு மருந்தாக இந்த நோன்பு அமைகிறது. அவ்வளவு பெரிய ஒரு பொடி ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கிறார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இதை தெளிவாக சொன்னார்கள். சூமு தஸிஹு, சூமு தஸிஹு. உடல் ஆரோக்கியம் வேணும் என்றால், ஆரோக்கியத்தோடு சுகமாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய சமுதாயம் நினைத்திருக்கிறது, நோன்பினால் நாங்கள் நோயாளியாகிறோம், நோன்பினால் நாங்கள் பலவீனமாகிறோம். இல்லை சகோதரர்களே, வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதம் நோன்பை அல்லாஹ் கட்டாய கடமையாக இருக்கிறார். இது விளையாட்டு அல்ல. இதனோடு யார் விளையாடுகிறார்களோ இவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. இந்த பிரயோஜனங்களை நிச்சயமாக அவர்கள் அடைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த 3 மாதங்களில் ஒரு மாதம் சென்று விட்டது. இப்போது ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிற நாம் அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலாக சுன்னத்தான நோன்புகள் நோற்றதின் ரகசியம் இதுதான். ஏனென்றால் ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீல் என்று சொல்லுவார்கள் அரபியிலே. சந்திர பிரகாசம், சந்திரனின் பிரகாசம் கூடுதலாக இருக்கிற இந்த நாட்கள், அதனாலதான் பீல் வெளிச்சத்துடைய பிரகாசத்துடைய நாட்கள் பிறை 13, 14, 15 ஒவ்வொரு மாதமும் நபி அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். அன்பு சகோதரர்களே, அதே போல வாரத்தில் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை நபி அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள். எனவே ஜிஹாதின் போது, பிரயாணங்களின் போது விடுபட்ட நோன்புகளை எல்லாம் கணக்கெடுத்து இந்த ஷஅபானிலே நோற்றுக் கொள்வார்கள். அதே நேரத்தில் இமாம் ஷாஃபிஈயுடைய கருத்துப்படி ரஹிமஹுல்லாஹ் 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க கூடாத சுன்னத்தான நோன்புகள் கலா நோன்புகளை தவிர, நேர்ச்சையினுடைய நோன்புகளை தவிர சுன்னத்தான நோன்புகள், முஸ்தஹப்பான நோன்புகள் பிடிக்க கூடாது. எங்கே ரமலானுடைய நோன்பிலே பலவீனம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பு என்கிறது அது ஒரு அமலாக இருக்கிறதோடு, அது எங்களுக்கு சொர்க்கத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை தருவதோடு, உலகத்தில் அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிற பெனிஃபிட், அதற்கு வைத்திருக்கிற பிரயோஜனம் உடல் ஆரோக்கியம் என்பதை இன்றைய மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய சுகாதார யுகம் அதை எழுதி வைத்திருக்கிறது. கட்டுரைகளில் வாசித்து பாருங்கள் சகோதரர்களே. இது நோன்பில் மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற அத்தனை அமல்களிலும் உலகத்திலேயே பல பிரயோஜனங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். தொழுகையிலே வாழ்வாதாரத்தினுடைய பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அஸ்ஸலாத்து நூர், தொழுகை என்கிறது நூர். தொழுகை என்கிறது வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரிய முசீபத்தை அகற்றி வாழ்வை பிரகாசமாக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, சதக்காவை பற்றி விடிய விடிய பேசலாம். அஸ்ஸதகா துத்ஃபி கலப ரப், அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கிற சக்தியை சதக்காவுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். சான்றோர்கள் சொல்லுவார்கள், தர்மம் தலை காக்கும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மா நகஸ மாலும் மின் சதகா, தர்மத்தினால் ஒரு மனிதன், சதக்காவினால் ஒரு நபர் ஒரு நாளும் ஏழையாக மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நம்முடைய பொருளுக்கு, நம்முடைய சொத்துக்கு, நம்முடைய செல்வங்களுக்கு இன்சூரன்ஸ், காப்புறுதி சதக்கா என்பதை மறந்துவிடக் கூடாது. அது தெளிவாக ஹதீஸ்லே வந்திருக்கிறது. அதே போலதான் ஹஜ் உம்ரா. பாருங்கள், ஹஜ் உம்ரா சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யுன்ஃபியானில் ஃபக்ர வذுனூப். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடிக்கடி செய்யுங்க. ஏன் தெரியுமா? ஹஜ் செய்வதற்கு 24, 25 லட்சம் தேவை இந்த காலத்தில். ஹஜ் கடமையானவர்கள் யோசிக்கலாம், இவ்வளவு பணத்தொகை ஏன் செலவழிக்க வேண்டும்? சகோதரர்களே, வீண் இல்லை. செல்வந்தர்களுக்கு தான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், ஏழைகளுக்கு அல்ல. 25 அல்ல, அதற்கு அங்கால 50 லட்சம் என்றாலும் அவர் செய்யத்தான் வேண்டும். அன்பு சகோதரர்களே, நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஹஜ்ஜையும் உம்ராவையும் இஹ்லாஸோடு, நல்ல நியத்தோடு, பெயர் புகழ் நாடாமல் தியாகத்தோடு செய்யுங்கள். அல்லாஹ் உலகத்தில் அதற்கு வைத்திருக்கிற பெனிஃபிட் என்ன தெரியுமா? ஒரு ஹாஜி ஒரு நாளும் ஏழையாக மாட்டார். ஹாஜி ஒரு நாளும் ஏழையாக மாட்டார். அவரை வறுமை தொடாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொல்லனுடைய உலை எப்படி இரும்பில் இருக்கிற மலக்கடைய, இரும்பில் இருக்கிற துருவை அகற்றி சுத்தப்படுத்துகிறதோ, அதே போல ஹஜ்ஜும் உம்ராவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏழ்மையை போக்கிவிடும், பாவங்களை அழித்து விடும் என்றார். இது காசு கொடுத்து செய்யலாமா? எவ்வளவு பெருமதியான அமல் சகோதரர்களே. இதே போல ஒவ்வொரு அமல்களும் அப்படித்தான். ஒவ்வொரு திக்ருகள், ஒவ்வொரு குர்ஆன் திலாவத், அதற்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை வைத்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்க கூடியது. இது வீண் வேலை அல்ல, அதற்காக நேரம் கொடுக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே நல்லமல்களுக்குரிய ஒரு மாதம் தான் ரஜபும் ஷஅபானும் ரமலானும். 12 மாதங்களில் முத்தான 3 மாதங்கள். இதை வீணாக்கி விடக்கூடாது. எனவே இன்னும் சகோதரர்களே, ஷஅபானுடைய காலம் இருக்கிறது, ரமலான் வரை இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாதிரு பில் அமாலி சப்அன், பாதிரு பில் அமாலி சப்அன். உங்களை 7 விஷயங்கள், எல்லா நபருக்கும் 7 விஷயம் வந்துரும். அந்த 7 விஷயம் வாரத்துக்கு முந்தி சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க. ஒன்னாவது என்ன சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதிரு பில் அமாலி சப்அன் ஹல் தன்ததிரூன இல்லா ஃபக்ரன் முன்சியா. வறுமை. இந்த நாளும் பணக்காரனா இருக்கிறல்ல, இந்த நாளும் ஏழையா இருக்கிறல்ல, மாறி மாறி வரும் வாழ்க்கையில. எனவே வறுமை வருவதற்கு முன்பு
உங்களுக்குள்ள சந்தர்ப்பத்தை நல்ல அமல்களுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வறுமையை பயந்தார், அடிக்கடி துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், குஃப்ர் இறை நிராகரிப்பை விட்டும் ஏழ்மையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இங்கு ஏழ்மை என்கிறது என்ன? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்து அவரை கொண்டு போய் ஷிர்கிலே குஃப்ரிலே போன்ற அளவுக்கு வறுமை வந்து விடக்கூடாது சகோதரர்களே. அதற்கு முன்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்லுகிறார் கீனன் முத்துகியா, செல்வம். செல்வமும் அப்படித்தான். செல்வம் ஒரு மனிதனை வழிதவற செய்துவிடும். கை நிறைய காசு வந்துட்டா அதுக்கு பிறகு அவர் யோசிப்பாரா, எனக்கு என்ன குறைபாடு, எல்லாம் இருக்கிறது, கை நிறைய பணம் இருக்கிறது, அது குரங்கட கையில கொடுத்த பூமாலையாக ஆகிவிடக் கூடாது. எனவே வழிகெடுக்கக்கூடிய செல்வம் வருவதற்கு முன்பு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது சொன்னார்கள் மௌத்தன் முஜிஹிஸா, திடீர் மௌத், திடீர் மரணம். வாலிபன் 20 வயதில் தெம்பாக இருக்கிறார், எனக்கு 60 வயதில தான் மௌத் வரும் அவருக்கு சொல்லேலுமா? எத்தனை வாலிபர்களுடைய மௌத்து செய்தி கேள்விப்படுகிறோம் சகோதரர்களே. அதே போல மௌத். அடுத்தது நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் முதிர்ந்த வயது, தள்ளாடுகிற வயது. வாலிப வயதில் இருக்கிற சக்தி 70 வயதிலே இருக்காது. எனவே உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சக்தியை முதிர்ந்த வயதுக்கு முன்பு நல்லமல்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்பு சகோதரர்களே, அபித்தஜ்ஜால ஃபஸர்காஇபின் யும்தல. மிகப்பெரிய ஃபித்னாக்கள் இந்த உலகத்திலே வர இருக்கிறது. நாங்கள் வாழுகிற காலமும் அனாச்சாரம் நிறைந்த ஒரு காலம், இது எல்லோருக்கும் தெரியும் சகோதரர்களே. மாட்டிக்கொள்வோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஃபித்னா என்கிற அனாச்சாரங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அனாச்சாரம் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். ஜினா கூடும், களவு கூடும், பொய் கூடும், இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்கள் கொடி கட்டி பறக்கும். அதன் பக்கம் மக்கள் அழைப்பு கொடுப்பார்கள். அந்த வரிசையிலே தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஷர்ரு காயிபின் யும்தல, எதிர்பார்க்கப்படுகிற மிகப்பெரிய கெடுதி தஜ்ஜாலுடைய கெடுதி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குட்டி தஜ்ஜால்களுடைய கெடுதியை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பெரிய தஜ்ஜால் எப்படி இருப்பான் சகோதரர்களே. அடுத்தது சொன்னார்கள் கியாமத்துடைய நாள், அவிஸ்ஸாஅத அஸ்ஸாஅத்து அத்ஹாவ, உலக முடிவு நாள், அத்ஹாவ அமர், மிகப்பெரிய திடுக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிற நாள். அந்த நிகழ்வுகள் 7 நிகழ்வுகள் வருவதற்கு முன்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்த கால நேரங்களை நல்லவர்களுக்காக பயன்படுத்துங்கள், அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஆபீஸுக்கு போறதுக்கும் தொழிலுக்கு போறதுக்கும் பஜாருக்கு போறதுக்கும் எல்லாம் அவசரப்படணும், இது போன்ற நல்லமல்களுக்கு சகோதரர்களே. எனவே இருக்கிற எஞ்சியுள்ள ஷஅபானுடைய நாட்களையும் வருகிற ரமலானையும் நல்ல முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகமான அஜ்ர் சவாபுகளை, நன்மைகளை அடைந்து கொள்ள இப்பொழுதே நியத்து வைத்துக் கொள்வோம். அதற்காக தயாராகுவோம். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். நபி அவர்கள் கேட்டு வந்த துஆவையும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத்து செய்து ரமலானை எட்டச் செய்வாயாக என்ற துஆவையும் கேட்டு வருவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்லமல்கள் செய்கிற அந்த பாக்கியத்தை, சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவாரா. யா அல்லாஹ், எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. நாங்கள் செய்கிற அமல்களை ஏற்றுக்கொள்ளுவாயா. எங்களுடைய நோன்புகளை, சுன்னத்தான நோன்புகளையும் கபூல் செய்வாயா. எங்களை பொருந்திக் கொள்ளுவாயா. எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா. நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயா. இந்த நாட்டிலே ஒரு சிறுபான்மை சமூகமாக இருக்கிறோம் யா அல்லாஹ், எப்பொழுதும் இந்த நாட்டிலே எங்களை பாதுகாப்பாயா. மாறி மாறி வருகிற அரசாங்கங்களை எங்களுக்கு சார்பாக ஆக்குவாயா. நல்ல முறையில் எங்களை ஆட்சி செய்கிறவர்களாக ஆக்குவாயாக. இந்த நாட்டிலே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது யா அல்லாஹ். எத்தனையோ அத்தியாவசிய உணவுப் பொருள்களுக்கு தட்டுப்பாடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பரக்கத் செய்வாயாக. இந்த நாட்டினுடைய பூமியிலே பரக்கத் செய்வாயாக. எங்கட வியாபாரத்துல, தொழில்ல பரக்கத் செய்வாயாக. எங்கட தோட்டங்கள்ல, வயல்கள்ல பரக்கத் செய்வாயாக. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.